கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை நீங்கள் வைத்து விட வேண்டும். கலங்கி தவிக்க கூடாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார், அதாவது உங்களை பாதுகாப்பார், உங்களை அணைத்துக் கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்தான சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வலது கையை பிடித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். கடைசி பகுதியை பாருங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. அதாவது நீதிமானுடைய கால்கள் இடறுவதில்லை, அவன் விழுந்து போகாதவனாய் இருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. வேதத்தில் தாவீது இப்படியாக ஒன்றை சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அப்பொழுது அவர் அவருடைய கிருபையினால் என்னை தாங்குகிறார் என்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட வெவ்வேறு சூழ்நிலைகள், கடினமான பாதைகளில் நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் உங்களுடைய பாரத்தை, அதாவது நீங்கள் படுகிற கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் மீது வைத்து விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அது மாத்திரமல்ல, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இதை நாம் 71வது சங்கீதம் 1வது வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தாவீது விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சூழ்நிலைகளில் நாம் எதிர்பார்த்த பிரகாரமாக நடக்காமல் இருக்கும். ஒருவேளை நீங்க கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். எங்க நான் வெட்கப்பட்டு விடுவனோ என்று ஐயத்தோடு நீங்க காணப்படலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களை ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, 9வது சங்கீதம் 18வது வசனத்தின்படி, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 2 காரியங்களை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது எளியவனை கர்த்தர் மறவாதவராய் இருக்கிறார். 2வது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, கர்த்தர் மீதவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அவர்களை ஆற்றுவார், தேற்றுவார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய உள்ளங்கையில் வரைந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். யோவேல் 2வது அதிகாரம் 26வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த 2 வசனத்தின்படி வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். பிரியமானவர்களே, முதல் வசனத்தில் 2வது பகுதியை பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு அதிசயத்தை கட்டளையிடும் பொழுது நீங்கள் அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வெவ்வேறு சூழ்நிலைகள்ல, ஒருவேளை நீங்க கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு அதற்காக பயந்து நீங்க என்ன நடக்கும்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு வியாதியோடு, இந்த வியாதி எப்பொழுது என்னை விட்டு விலகும் என்று நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு எப்படி திருமணம் ஆகும், எனக்கு இவ்வளவு குறை இருக்கிறதே என்று நீங்க யோசிக்கலாம். பிரியமானவர்கள்,
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இன்னும் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல எங்க நம்ம வெட்கப்பட்டு விடுவோமோ என்று நீங்க பயத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் மீண்டும் இதேதான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். என் ஜனங்கள், நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் மாறாதவர். அவர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், நீங்க அந்த பாதையில கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நாம் அறிந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை ஒருபோதும் தலை குனிந்து நிற்காதபடிக்கு, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்லாகும். அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நம்முடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து அவரை மாத்திரம் சார்ந்து அவரை நம்பி நாம் அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு காட்டுகிற வழியில் நடக்கும் பொழுது, அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருந்து அவர் உங்களை ஒருபோதும் கெட்டு போக விட மாட்டார். அது மாத்திரமல்ல, உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, அவையோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒருபோதும் அப்பா நீ நீதிமானை தள்ளாட விட மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நீர் விடவே மாட்டீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, சிறுமைப்பட்டவர்களை ஆதரிக்கிற உடைய வல்லமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சம்பூரணமாய் உடைய பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவர்கள் வாழ்க்கையை அதிசயமாய் கர்த்தர் நடத்தி ஆண்டவரே தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்பா மறுமலர்ச்சி அடைய கிருபை செய்வீராக. இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பான மன மகிழ்ச்சியாக திரும்ப கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு புது புது கிருபையினால் நன்மையினாலும் அப்பா நீர் அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. எந்தெந்த காரியங்கள்ல ஒரு விடுதலை வேண்டுமோ, எந்த காரியங்கள்ல அற்புதத்துக்காக காத்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா அற்புதத்தை காண கிருபை செய்வீராக தகப்பனே. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதாக விசுவாசிக்கிறோம் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற தேவன் அப்பா நிறைவாய் மாற்றி கொடுப்பீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய இருதய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இது செய்ய
செய்யணும், எது செய்யக்கூடாது என்று உமக்கு பிரியமாக வாழ கர்த்தர் தாமே அப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க தகப்பனே. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாளைய தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நாளைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே அப்பா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்து வந்த தேவன் நாளைய தினத்திலும் அப்பா உம்முடைய பலத்தினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை இடைக்கட்டி நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்று மாமென் என்று பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை நீங்கள் வைத்து விடும் பொழுது அவர் உங்களை ஆதரித்து ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.